லைவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேண்ணா. இது ஆக்சுவலி நான் எனக்கு பயமே இல்லை. செல்வமண்ணா, விஜயண்ணா, எவ்வளோ பேர் இருந்தாலும் என்னோடய லைவில் கேட்டுக்கோங்க. நான் இதுக்கு பயப்படவே இல்லை. ஏன்னா என்னோடய ஃபேஸ் நான் போட்டிருந்தா நான் பயப்படணும். நான் வந்து என்னோடய ஐஸ் மட்டும் எனக்கு தெரியும். யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நான் ஒரு சோஷியல் மீடியா வரேன்னா அது எப்படி இருக்கணும், எப்படி சேஃபாக இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். தெரியாமல் ஒன்றும் நான் இங்கே வரலை. சரியா? நல்லா கேட்டுக்கோ. பேட் கமெண்ட் போடுறவனே, நான் நல்லா கேட்டுக்கோ. எனக்கு வந்து தெரியும். சோஷியல் மீடியா வந்தால் என்னோடய ஃபோட்டோ யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து என்னோடய மரம், செடி, கொடி, என்னோடய சேவல், என்னோடய குக்கிங் இதை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நீ எவ்வளோட ஃபோட்டோ வச்சு என்னவோ பண்ணினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா? நீ என்ன வேணால் பண்ணிக்கணும். என்னை சாவுன்னு கூட சொல்லு. ஆனால் இன்னும் நான் நிறைய வருஷம் உயிராக இருப்பேன். என்ன வேணால் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். நான் எதை பற்றி நான் கவலையே படமாட்டேன். என்ன வேணால் பண்ணிக்கோ. ஏன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்குன்னு இன்றைக்கி தான் நான் வந்து பார்த்தேன்னா. அவங்களாம் நிறைய அழுது கடைசியில் அவங்க வந்து ஹையில் இருக்காங்க. 1 lakh மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றி